ஒரு சோல்ஜரோட தொடையில கட்ட குத்தி இருக்கு. அதை ஒரு வித்தியாசமான ஜந்து புடுங்குது. அதனால அவன் வலியில கத்துறான். இதனால அந்த ஜந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு அதை திரும்பவும் அவனோட தொடையிலேயே குத்துது. இதனால இவனுக்கு இன்னும் வலி அதிகமாகி பயங்கரமா கத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த ஜந்து அவன் கிட்ட வருது. இதனால அந்த சோல்ஜர் அதை அங்க இருந்து போக சொல்லி துரத்துறான். ஆனா அது போகாம அவன் பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒண்ணா எடுத்து வெளியே போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அவங்க கிட்ட இருக்கிற போன்ல அவனோட ஆர்மி கேம்ப்ல இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க கால் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பேக்ல இருந்து அந்த ஜந்து கன் எடுத்து அது என்னன்னு தெரியாம ஷூட் பண்ணுது. அதுவும் கரெக்டா அந்த போன்ல பட்டு ஒர்க் ஆகாம போயிடுது. இதனால இவனுக்கு டென்ஷன் அதிகமாகி அவனோட ஹெல்மெட்டால அடிச்சு அதை துரத்துறான். அப்ப அது அவனோட ஹெல்மெட் எடுத்துட்டு போயிட்டு அவன் சாப்பிடறதுக்கு ஃபிஷ் எடுத்துட்டு வருது. சோ இவனும் ரொம்ப பசியில இருக்கிறதுனால அதை வாங்கி நெருப்பு கொளுத்தி அதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் நெருப்பு நல்லா எரியறதுக்காக ஊதுறான். இதை பாக்குற அந்த ஜந்து அதுவும் வேகமா ஊதுது. அதனால அவன் மேல நெருப்பு பட்டு மயக்கமாயிடுறான். அப்ப அது அவன் கையில மெடிக்கல் பேட்ச் இருக்கிறத பாக்குது. அதனால அவனை காப்பாத்த காட்டுக்குள்ள இருந்து அவனை இழுத்துட்டு வந்து ஆர்மி கேம்ப் பக்கத்துல போட்டு போயிடுது. அந்த அடிப்பட்ட சோல்ஜரும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தா அது அவனை விட்ட இடம் அவனோட எனிமி கேம்ப்.